வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா உபசர்க பிரத்யம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு உபசர்க பிரத்யம் சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் நான் மறுபடியும் போடலான்னு இருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அபின்னு இருக்கா, அபிமான் இருக்குது பாருங்கள். ஸோ அபிமான்ற அபின்றது நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அபின்றது உபசர்க், மான்ன்றது மூல் சப்த். எப்போவுமே உபசர்க் என்னென்னா ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுறதா இப்போ எழுதுறதா உபசர்க். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மானுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மானில் நம்ம முன்னாடி மான் ரெஸ்பெக்ட். ஸோ அபிமான் ப்ரவுடு. ஸோ அப்போ மானுன்றது ஒரு தனி மீனிங்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அபின்றது ஒரு ஆட் ஆகி இது ஃபுல்லாக என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அந்த அர்த்தமே மாறிடுறது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உபசர்க். ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாவக். ஸோ பாவக்ன்றது நம்மளுக்கு மூல் சப்து. இதில் நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா அபி ஆட் பண்ணிவிட்டு அபி ப்ளஸ் பாவக், அபிபாவக்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா उपसर्ग उन शब्दांशों को कहते हैं जो किसी शब्दों के आरंभ में जुड़कर उनके अर्थ में विशेषता लाते हैं. सो जब हम उपसर्ग देखते हैं तो उपसर्ग आगे उपसर्ग मुन्नाடி ஜாயின் பண்ணி उपसर्ग ஸ்டார்ட் அதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதா நம்மளுக்கு உபசர்க். இங்கே பாருங்கள் அணுச்சர் இருக்குது. ஸோ அணுன்றது நம்மளுக்கு உபசர்க், அணுன்றது உபசர்க், அணுன்றது நம்மளுக்கு என்னது உபசர்க். ஸோ உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அப்பக்கார் இருக்குது, அப்ப ப்ளஸ் கார், அப்ப ப்ளஸ் மான், அப்பமான், அப்பயேஷ், அணு ப்ளஸ் ஜ அனோஜ், அதி ப்ளஸ் கார், அதி ப்ளஸ் பதி, ஆ ப்ளஸ் ஜன்ம, ஆ ஜன்ம. ஸோ அப்போ அபி ப்ளஸ் யோக், அபியோக், அபி ப்ளஸ் பான், அபிமான், அபி ப்ளஸ் பாவக். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ உப்பை நம்மளுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உபசர்க். ஸோ உபதேஷ், அதுக்கப்புறம் துஷ்சரித்திர, துஷ் ப்ளஸ் சரித்திர, துர்ஜன். ஸோ இங்கே துர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே ரா போடுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்படி தூ போட்டு ரா போடணும். இங்கே துர்ன்னு நம்ம பார்க்கணும். துர்ஜன், துர்தஷா, பராதின், பரிபூர்ண, பரி ப்ளஸ் பூர்ண, அப்போது பிரயத்ன, ப்ர இதுக்கெலாம் உபசர்க் ப்ர. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேயும் நிர்ன்றது மேலே ர வந்திருக்கு. அப்போ நம்ம நிர் போட்டுட்டு கீழே நம்ம இப்படி கோடு இழுக்கிறோம். சரிங்களா. ஹலாந்த் கோடு இருக்குதுல்ல, ஹலாந்த் அது பேர் ஸோ அதே மாதிரி நிஷல் இருக்கிறதும் நம்ம நிஸ் போடுறோம். அதுக்கு வியோகு, சம்யோக். ஸோ சம்மு பாருங்கள். ஸோ சம் நம்மளுக்கு பஞ்சமாக்ஷா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இங்கே டாட் இருக்கிறது நம்ம இங்கே சம் ப்ளஸ் சய, சம் ப்ளஸ் சயன்ட்டு நம்ம அதை போடுறோம். ஸோ சன் டாட் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பஞ்சமாக்ஷரம் இருக்கிறதுனால. அதே மாதிரி சங்கதி, சம் ப்ளஸ் கதி, சம் ப்ளஸ் கார், சன்ஸ்கார். இது இங்கேயும் பார்த்திங்கன்னா சில உபசர்க் இருக்குது. ஸோ யூ கேன் ரெஃபர் திஸ் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி அன்பட், அஞ்சான், இங்கே நிறைய உபசர்க் இருக்குது. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம் இஃப் யூ கோ த்ரூ திஸ். ஸோ அதே மாதிரி உருதுவில் பாருங்கள், பேய்மான், பே ப்ளஸ் ஈமான். அப்போ பேன்றது நம்மளுக்கு உபசர்க், மான்ன்றது நம்மளுக்கு மூல் சப்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி குஷ்ன்றது உபசர்க், பூ, குஷ்பூ, खुश दिल, खुश मिजाज. ஸோ இதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ शब्द के प्रारंभ में ஸோ அது உங்களுக்கு ஒன் வேர்ட்லேருந்து கேட்கலாம். शब्द के प्रारंभ में जुड़कर उनके अर्थ में विशेषता लाने वाले शब्दांश को उपसर्ग कहलाते हैं. उपसर्ग का स्वतंत्र प्रयोग नहीं होता है. हिंदी भाषा में 4 प्रकार के उपसर्ग हैं. ஸோ நெக்ஸ்ட் பிரத்யம். ஸோ பிரத்யம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் வரும். ஸோ லிக்னே வாலா. ஸோ லிக்னேன்றது நம்மளுக்கு மூல் சப்துன்றது, வாலான்றது நம்மளுக்கு இது லாஸ்ட்டில் வரும். நம்மளுக்கு பிரத்யம் பார்த்திங்கன்னா पढ़ने वाला, फल वाला. प्रत्यय उन शब्दों को कहते हैं जो किसी शब्द के अंत में लगाकर उनके अर्थ को बदल देता है. ஸோ நம்ம ஆரம்பில் உபசர்க பார்த்தோம், அந்தன்றது நம்ம பிரத்யில் பார்க்குறோம். ஸோ பன்னே ப்ளஸ் வாலா, பன்னே வாலா, லிக்னே வாலா, ஃபல் வாலான்றது இந்த வாலா வாலா நம்மளுக்கு பிரத்யங்க. ஸோ பிரத்யில் பாருங்கள் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வி ஹாவ் டு கோ த்ரூ திஸ். வாட் இஸ் தட், ஹவ் வி ஹாவ் டு செக்ரிகேட் மூல் சப்த் அண்ட் பிரத்ய.
ஸோ பிக் ப்ளஸ் ஆவும் ஆவுன்றது நம்மளுக்கு பிரத்திய அக்குன்றது பற்றிய ஆளுன்றது பற்றிய லூட் ப்ளஸ் ஏரா லூட் ப்ளஸ் ஏரா வரும் சப்பேரா அதே மாதிரி பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து एग्जांपल्स ऑफ दिस जो शब्दांश प्रत्यय से बनकर किसी कर्म या ज्ञान को कराते हैं वो कर्मवाचक कृत कहलाते हैं सो दिस सुंग प्लस ना गा प्लस ना இதுவும் வந்து நம்மளுக்கு பிரத்தியோட எக்ஸாம்பிள்ஸ் ஸோ யூ கேன் ஆல்சோ see this donc நீ ஸோ வெறும் நீ இதுக்கு வந்து இதுக்கும் வெறும் நீ இதுக்கும் வெறும் இன்னும் ஸோ லாஸ்ட் வந்து பாருங்கள் எண்ட் ஆஃப் த வேர்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா வந்து ஸோ யூ கேன் see this ஜாடு அப்போ ஊக்கி மாத்திரை தான் உங்களுக்கு வந்து பிரத்திய இதில் ஈக்கி மாத்திரை வரும் இதுலேருந்து ஆக்கி மாத்திரை வரும் இதுலேயே அணு பேலன் பேல் ப்ளஸ் அணு அப்போது லில் வந்து ஆக்கி மாத்திரை இருக்குதுன்னு அணுன்னு வரும் மத்தானி ஆனி கஹானி ஆனின்றது வந்து நம்ம வந்து போடுறோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள் நீங்கள் ஆவான்றது பூல் ப்ளஸ் ஆவா ஸோ ஆவா சலாவா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பிரத்ய ஆயி ஆவட் ஆஹட் ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பிரத்யம் ஸோ ஓகேங்களா ஸோ இது யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் இது கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும் சரி நான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்